ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமக்கு எக்ஸிபிஷன்ங்கிறதுமே ஞாபகம் வருது. அங்கே கிடைக்கிற பெரிய அப்பளம் தான் இல்லையா, டெல்லி அப்பளம்னு சொல்லுவாங்க. அதை வீட்டில் செய்ய முடியுமான்னு நம்ம யோசிச்சு பார்த்தா மலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய அப்பளம் செய்கிற அளவுக்கு நமக்கு வீட்டில் வசதி இருக்கா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ஒரு சிம்பிள் மெத்தடில் நம்மளாலையும் வீட்டில் அவ்வளோ பெரிய அப்பளம் செய்ய முடியுங்கிறத பார்க்கலாம் வாங்க. டெல்லி அப்பளம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு. நான் இங்கே வந்து ஹோம்மேட் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இதோட ரெசிபி லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதையும் வீட்லேயே தயார் பண்ண முடியும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. இதுவும் வீட்லேயே தயார் பண்ணுறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் வந்து ஹோம்மேட் மைதா மாவு எடுத்துருக்கிறதுனால இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து ஒரு 3/4 உப்பு போட்டிங்கன்னா போதும். ஏன்னா காஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை இப்படியே விட்டுடலாம். இதை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ கலந்து விட்டோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை கலந்து விட்டோம் அப்படின்னா கட்டி தட்டாமல் நமக்கு இது கலக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லாட்டி இது போதும். நான் இன்னொரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்க போகிறேன். இப்போ நான் மேற்கொண்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இட்லி பானை மாதிரி நல்ல வாய் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்ல கொஞ்சம் ஆழமும் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அதில் கொஞ்சம் நிறையவே தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வேஷ்டி துணி எடுத்து இதோட வாயை இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சு ஒரு நூல் போட்டோ இல்லை இந்த துணி வச்சோ கட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கயிறை நல்லா சுற்றியும் ஒரு 2 ரவுண்டு விட்டு கட்டிக்கிட்டு இதை வந்து நல்லா டைட்டாக இப்படி எல்லா பக்கமும் இழுத்து விடுங்க. இது இப்படி தொய்யவே கூடாது, டைட்டாக இருக்கணும், ஸ்டிஃபாக. அந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த துணி எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் இப்படி சுருட்டி விட்டுடுங்க, கீழே இல்லாத மாதிரி. நிஜத்தில் டெல்லி அப்பளம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டில் இந்த மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை அப்படியே விட்டு எடுப்பாங்க. அது அப்படியே நிமிஷமாக வெந்து கிடச்சிரும். உடனே உரிச்சு எடுத்து காய போட்டுருவாங்க. இப்போ நமக்கு அந்த வசதி இல்லாததுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அடுப்பில் இப்போ வச்சு நல்லா ஹீட் பண்ணலாம். இதை வந்து மூடி போட்டு இப்படி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மேலே இருக்கிற துணி ஃபுல்லும் அந்த நீராவி பட்டு ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாவு, இதை எடுத்து நம்ம இப்போ ஒரு அப்பளம் மாதிரி விடலாம். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு விட்டுக்கலாம். இப்போ விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் வெந்துடும். 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். யூஸ்வலாக அதுக்குள்ளார நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், தொட்டால் கூட ஒட்டவே இல்லை. இப்போது இந்த சட்டுவம் மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு இது வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இதை மெதுவாக எடுத்து விடுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெட்டல் ஸ்கேல் வந்து புதுசாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சின்னதாக இது பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கிறப்பவே இது இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த அப்பள குழவி ஒன்று வச்சுக்கோங்க. அது மேலே போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்க முடியும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு முனையை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெதுவாக இந்த அப்பள குழவியை இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா போகிறோம். பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இதை இப்படியே கொண்டு போய் நம்ம துணியில் காய போட வேண்டியது தான். இப்போ கவனமாக இதை இப்படியே வச்சுட்டு இப்படியே இந்த துணியில் போட்டு விட்டுருங்க.
ஒரு தடவை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. அப்போ இந்த இடம் வந்து நல்ல ஈரமாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி உள்ளேயும் கரெக்டான அளவு தண்ணி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. இல்லாட்டி இப்படியே கூட ஊற்றி சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஒரு தடவையும் இந்த வடை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த துணியை வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த துணி வந்து ரொம்ப அடுப்புக்கு கீழே வரைக்கும் தொங்குற மாதிரி இல்லாமல் நல்லா அப்படி மேலே சுருட்டி விட்டுக்கோங்க. இல்லாட்டி தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த துணி வந்து நல்லா சூடாகி நீராவி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் இந்த மாவு வந்து உள்ளே போகாமல் இங்கே இருக்கும். இல்லாட்டி ஃபுல்லு மாவு உள்ளே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இலை வடாம் ஸ்டாண்ட் இல்லாதவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இலை வடாம் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி பானை தான் அப்படின்ட்டு இல்லை, கடாய் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அந்த வாயில் ஒரு பெரிய காட்டன் கிளாத்தை வந்து இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த மாவை எழுதி வச்சிங்க அப்படின்னா 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும் இது வெந்து எடுக்கிறதுக்கு. இதோட திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த துணி வந்து இப்படி இழுத்து பிடிச்சிட்டு நம்ம ஊற்றுறப்பையும் சரி இந்த இது எடுக்கிறப்பையும் சரி இப்படி துணியை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இப்படி இந்த ஓரத்தை எடுத்து விட்டோம் மேலே தூக்கணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு வரத்துக்கு. இந்த ஓரத்தை முதல்ல இந்த மாதிரி விலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி உள்ளே விட்டுட்டு அந்த அப்பள குழவியில் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி கொஞ்ச தூரம் இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு இந்த அப்பள குழவி நுழையிற அளவுக்கு தூக்கி விட்டுட்டு அழகாக இந்த அப்பள குழவி மேலே அதை அப்படியே வச்சு விட்டுடுங்க. அது ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறமா இப்படியே லைட்டாக அப்படி மெதுவாக அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இதை கொண்டு வந்து இந்த துணியில் போடுறப்ப இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிப்பை முதல்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக இந்த அப்பள குழவியை அப்படியே வச்சு விட்டுடுங்க. இப்படி எடுத்தோம் அப்படின்னா சுருக்கம் விழாமல் இருக்கும். இல்லாட்டி இது ஈஸியாக மடிஞ்சு சுருங்கி கிழிஞ்செல்லாம் போயிடும், வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த ஓரங்களெல்லாம் கையால் லேசாக நீவி விட்டீங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும் நமக்கு. இது பாட்டுக்கு காயட்டும். இந்த வடாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக காஞ்சி போயிடும். நீங்கள் ஒரு வருஷம் அளவுக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நல்லா காய விட்டுட்டு நாளைக்கு வந்து இதை ஒரே நாளில் காஞ்சிரும். உரிச்சு எடுக்க வரும். உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல மொட்டை மாடியில் கொண்டு போய் நல்ல வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் கூட இது நல்லா வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு முறை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான மாவு அளவில் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாய் விழுது, பெருங்காயம், அப்புறமா லெமன் ஜூஸு, இல்லாட்டி சீரகம், இல்லாட்டி எது வேணுமோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சில்லி ஃப்ளேக்ஸு இல்லை அந்த மாதிரி என்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில நேரம் மேலே இந்த மாதிரி ஏதாவது சின்ன பீஸ் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படி ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா இந்த தோசை திருப்பி வச்சு இதை இப்படி எடுத்து விட்டுடுங்க. நேத்திக்கு சாயங்காலம் நம்ம செய்து வச்ச அப்பளம் இது. அதுக்குள்ளார நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இது ஃபேனுக்கு கீழேயே தான் காஞ்சது, வெயிலில் கூட வைக்கலன்னா. இப்போ இந்த மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துடலாம். இதை மெதுவாக இந்த பக்கம் பிடிச்சிட்டு இந்த துணியை லைட்டாக அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அப்படி உங்களுக்கு ரொம்ப உடையிற மாதிரி இருந்தது அப்படின்னா பின்னாடி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு எடுங்க. ஆக்சுவலாக அதுக்கு அவசியமே இருக்காது. இப்போ உங்களுக்கு பார்த்தா இப்படி மடங்கின மாதிரி இருக்கும், பட் நமக்கு பொரிக்கிறப்ப நல்ல பெருசாக நல்லாவே வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா அப்பளங்களையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அப்பளங்களை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக பொரிஞ்சிருக்கு அப்படின்னு. சுட சுட பொரிச்ச உடனே லேசாக மேலே மிளகாத்தூள் தூவி எக்ஸிபிஷனில் கொடுக்குற மாதிரியே சாப்பிடலாம். இந்த லீவில் அவசியம் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. செய்து கொடுத்து பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.